இப்போ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த லீட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக மேக்கப் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா உங்கள் மீது, இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்டாக ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ போட்டிருந்தா அது பெட்டராக இருந்திருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வர வாய்ப்பு ஏற்கனவே கம்மியாக இருக்குது. ஸோ அது பறிக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சாய்ஸஸ் தான். இப்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கதாபாத்திரம் ஊனமுற்றவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஊனமுற்றவரே கூட்டி நடிக்க வைக்க முடியாதுல்ல, அவங்கள துன்புறுத்த முடியாதுல்ல. ஒரு யூடியூப் சேனல் ஏற்பாடு செஞ்சிருந்த ஒரு நிகழ்ச்சியில் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசின கருத்து தான் இது. ஊனமுற்றவர்கள் நடிக்க வைக்கிறது அவங்கள டார்ச்சர் பண்ணுறதா ஆகுன்றது அவர் சொன்ன கருத்து. இப்போ நம்ம யதார்த்தத்தில் உண்மை என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஊனமுற்றவரை நடிக்க வைக்கிறதுன்றது அவங்கள டார்ச்சர் பண்ணுறதாகுன்றது பியூர் ஏபிளிசம். ஏபிளிசம் என்னென்னா, ஒரு நான் டிசேபிள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு டிசேபிள்டு அப்ரோச் பண்ணுறது. மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பார், உங்களோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் வேற, உங்களோட வாழ்க்கையில் இருந்து என்னை பார்க்காதீங்க, என் வாழ்க்கையை பார்க்காதீங்க அப்படின்றது. லிட்ரலி அதே தான் இது. இப்போ ஒரு கலைன்றது என்னென்னா, மனிதர்களோட யதார்த்தத்தை பதிவு பண்ணுறதுன்றத பல இடங்களில் இயக்குநர்கள் பேசிக்கிட்டு வராங்க. ஒரு ஊனமுற்றவரோட வாழ்வில் பதிவு பண்ணுறதோ, ஒரு ஊனமுற்ற நபர் எப்படி இருக்கான்றதை பதிவு பண்ணுறதோ, எப்படி அவங்கள கஷ்டப்படுத்துறது ஆகுன்றது ஒரு கேள்வி. பிறகு டிசேபிள்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட், டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இது அவர் தெரிஞ்சு செஞ்சார் இல்லை தெரிஞ்சு சொன்னாருன்னு சொல்ல. எல்லாருக்குமே எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் ரெப்ரசன்டேஷன் முக்கியம்னு பல இடங்களில் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். ரெப்ரசன்டேஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயம் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கே கூட தப்புன்னு தோணி இருக்கும். இந்த டிசேபிள் பர்சன் கேரக்டரை ஒரு நான் டிசேபிள் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையிலேயே டார்ச்சர். ஒரு நான் டிசேபிள் பர்சன் டிசேபிள்டாக நடிக்கிறதுக்கு இமிட்டேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை ஒரு டிசேபிள்டு உட்காந்து பார்க்கறது, ஈவன் எந்த ஆடிஷனுமே ஒரு டிசேபிள் பர்சனுக்காக நடத்தாமலே அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுறது, அப்படி ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கிறது ஈவன் மோர் டார்ச்சர். அதுதான் ஆக்சுவலாக உண்மையான டார்ச்சர். இந்த நான் டிசேபிள்டாக, ஸோ ஒரு நான் டிசேபிள்டாக நடிக்கிறதுன்றது, ஒரு டிசபிலிட்டின்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு துணி எடுத்து மாட்டிக்கிற மாதிரி கிடையாது. அது ஒரு 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 மேக்கப் கிடையாது. அது வந்து இந்த சமூகம் ஏற்படுத்துகிற தடை, இதிலிருந்து வாழ்கிற ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அது ஒரு ஐடென்டிட்டி, அது வாழ்வியல் முறை, வே ஆஃப் டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. இந்த டிசேபிள்டு பர்சன் ஒரு 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 இப்போ இயக்குனர் சொன்ன மாதிரி அவங்கள அந்த இடத்த டார்ச்சர் பண்ணுறதா எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் எடுக்கப்படுற சூழலோ அந்த கதைக்களமோ அது ஆக்சசிபிளாக இல்லாத பட்சத்தில் அப்போ தான் இது டார்ச்சர் ஆகும். அப்போது இந்த சொசைட்டியில் ஆக்சசிபிலிட்டியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் எதனால் ஆக்சசிபிலிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்னா, இந்த சமூகம் கட்டமைக்கப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுற அந்த பேட்டர்னே ஒரு மெஜாரிட்டிக்கு, ஒரு நான் டிசேபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டமைக்கப்படுது. அது எல்லோருக்குமானதாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைக்கப்படணுன்றது ஆக்சசிபிலிட்டி. இந்த ஆக்சசிபிலிட்டி அந்த கதைக்களத்திலையும் அந்த படம் எடுக்கிற ஸ்பாட்லேயும் இந்த ரோல் அண்ட் செட், இது ரெண்டுமே ஆக்சசிபிளாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அது டார்ச்சராக இருக்காது. இது ஆக்சசிபிளாக இல்லைன்றது இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம், ஒரு பர்சனோட டிசபிலிட்டி ப்ராப்ளம் கிடையாது. ஒரு பர்சன் டிசபிள்டாக இருக்கிறதுனால இது பிரச்சனையா இல்லை. இந்த டிசபிலிட்டியை இன்க்ளூட் பண்ணாத அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு தலித் பெரும்பான்மை சமூகம், நான் தலித் மத்தியில், ஒரு காஸ்டண்டோஸ் மத்தியில் அவங்க ஒரு டிசேபிள், சோஷியலி டிசேபிள்டு. ஒரு விமன் இந்த பேட்ரியார்கி வேர்ல்டில் அவங்க வந்து சோஷியலி டிசேபிள்டு. இதெல்லாம் உடச்சிக்கிட்டு நாம் வந்து வெளியில் ஒரு விஷயத்த பேசுகிறோம்ல. நீங்கள் ரீசெண்ட் டைம் அதே இன்டர்வியூலே ஒரு ப்ரெஸ் மீட்லேயே
இயக்குனர் இயக்குனர் மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார். இங்கே இருக்கிற ஒரு கட்டமைப்பை உடைச்சிட்டு நாங்கள் உண்மையை பேசுறதுக்கு முற்படுறோம், எங்கள் தலையில் எல்லாத்தையும் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப நியாயம். இதை நான் மெட்ராஸ் படத்தில் இருந்து கூட நானே கூட எதிர்கொண்டுட்டு இருக்கேன், நானும் பேசியிருக்கிறேன். ஒருத்தவங்க சமூக நீதி பேசுகிறாங்கன்றதுனால எல்லாத்தையும் அவங்க தலையில் ஏற்றி வைக்கக்கூடாதுன்றது. இங்கே நீங்கள் டிசேபிள்டுக்கான வாழ்க்கையும் படமாக்குங்கன்றதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கல. அது அப்படி வைக்கிறதுன்றது சரி தப்புன்றது டிபேட்டபிள். அது இங்கே கோரிக்கையும் கிடையாது. என்னென்னா ஒரு டிசேபிள்டை நடிக்க வைக்கிறதுன்றதே டார்ச்சர் ஆகுன்றதே கருணைன்ற பேரில் அவங்க மேலே நிகழ்த்தப்படுற ஏபிளிசம் இல்லை. ஒரு நான் டிசேபிள்டாக இருந்து டிசேபிள்டு லைஃப்பை பார்க்கறது இருக்குல்ல, அது தப்பு. இயக்குனர் மாரி செல்வராஜோட மாஸ்டர் இயக்குனர் ராம் இருக்காங்க இல்லையா, ராம் வந்து பேரன்பு படத்தில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஊனமுற்ற குழந்தையோட உடல் அமைப்பை ஊனமில்லா தன்னோட உடலோட பொருத்தி பார்க்க, ஒரு குழந்தையோட கை அதனோட இயல்பில் இப்படி இருக்குன்றதும் என் இயல்பற்ற தன்மையிலேருந்து அந்த கையை நான் இப்படி பொருத்தி பார்க்கறது வலிக்கும். ஏன்னா என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் இது இல்லை. ஆனால் இயக்குனர் ராம் அப்படி ஒரு சீன் வச்சுருப்பார். அந்த சீனை வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா அதுக்கான டயலாக் அதுக்கு அடுத்து வேறு வரும். பட் ஊனமில்லாத ஒரு உடலை ஊனமான உடலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு எவ்வளோ வலி இருக்கும், என் பாப்பாவுக்கு எவ்வளோ வலிக்குன்னா பாப்பாவுக்கு வலி இருக்காது. ஏன்னா பாப்பாவோட உடல் அமைப்பு அதுதான். அதை நீங்கள் ஊனமில்லாத நபர் போய் பொருத்தி பார்க்கும்போது அது வலியாக தெரியும். இப்போ நான் இப்படி கால் மடக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா என்னால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுதோ அதே மாதிரி நான் டிசேபிள்டால் உட்கார முடியாது செமணங்கால் போட்டு. எனக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெயின் கொடுக்குதோ அந்த பெயின் எனக்கு இருக்காது. ஆனால் அவங்க எப்படி இவ்வளோ நேரம் என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நான் டிசேபிள்டு பர்ஸ்பெக்டிவ், அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வகையிலேருந்து இதை பார்க்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நடிப்புக்கே சொல்கிறதுன்றது ஒரு 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 ஃபீல்டில் இருந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊனமுற்றோரோட கதையை படமாக்கணும், கலை வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நடிப்புலே நீங்கள் ஒரு எக்ஸ்க்ளூஷனை கொண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து டிசேபிள்டு ஆக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. இப்போ டிசேபிள்டு ஆக்டர்ஸே அங்கே இல்லைன்னா மற்ற தளங்கள்லையும் இப்போ அங்கே ஒரு இன்க்ளூஷன் வந்தால் தான், அங்கே ஒரு அக்சசிபிலிட்டி வந்தால் தான் அங்கே ஒரு இயக்குனர், அங்கே ஒரு கதையாசிரியர் கூட ஈஸியாக வந்துடுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வேணும், ஒரு ஏடி இருக்கணும், இல்லை ஒரு இயக்குனர் உருவாகணும். இதெல்லாம் உருவாகணும்னா அங்கே அக்சசிபிலிட்டி கிரியேட் ஆகணும். அங்கே அக்சசிபிலிட்டி கிரியேட் ஆகுனா அங்கே ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு ஊனமில்லா நபர் வந்து ஊனமான நபர் மாதிரி இமிட்டேட் பண்ணி நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அதை பார்க்கறது தான் இவங்களுக்கு உண்மையான டார்ச்சராக இருக்கும். அவர் நடிக்கிறதுன்றது ஒரு ஊனமில்லா நபரோட மனநிலையிலிருந்து தான் நடிக்க முடியும். அதில் உண்மை வராது. இப்போ உதாரணத்துக்கு அதில் ஒரு பரிதாபம், ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க லைஃபை ஒரு ட்ராஜடி, இப்படி தான் அதில் ஒரு திங்கிங்கே வரும். ஏன்னா பொது சமூகத்தோட திங்கிங் அப்படி தான் இருக்குது. ஒரு டிசேபிள்டோட திங்கிங் அப்படி இருக்குமான்றதை ஒரு டிசேபிள் தான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், அவங்க தான் பிரதிபலிக்கவே முடியும். அந்த இடத்த அப்போ உண்மைத்தன்மை என்னவா இருக்கும், யதார்த்தம் என்னவா இருக்கும்? இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா டிஎன்ஏன்ற ஒரு படத்தில் ரீசெண்டாக நிறைய தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான காட்சிகள் கான்ட்ரவர்சி இருக்குது. பட் ரீசன்ட் சினிமாவை நான் அதை சொல்கிறேன். டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா அந்த கதை களமே வந்து அந்த நாயகி வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனை, அது உளவியலாக பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க. நியூரோ டைவர்ஜென்ஸை இன்னைக்கு டிசபிலிட்டியோட பொருத்தி அவங்களுக்கு இருக்கிறது டிசபிலிட்டின்றதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு பேச்சுக்கள் நடந்துக்கிட்டு தான், உரையாடல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த நாயகி வந்து படத்தோட நாயகி வந்து உளவியல் சார்ந்த சிக்கல் இருக்கிற நோய் இருக்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்ல வரும்னா அவங்களே இயல்பான மனிதர்களா, சாதாரணமாக நம்ம அவங்கள அணுகணும், அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத உலகமாக இருக்கும். அப்படி அவங்கள சாதாரணமாக ஏற்றுக்கும் பொழுது தான் எல்லோருக்குமான உலகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராடரான ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்ல வந்த அந்த இயக்குனர் அதில் ஒரு சீன் வச்சுருப்பார். ஒரு குழந்தைய வந்து பூஜை பண்ணி நரபலி கொடுக்குற ஒரு சீனு. அந்த நரபலி கொடுக்குற ஒரு சாமியாராக ஒரு டிசேபிள்டு நடிச்சிருப்பார், ஃபிசிக்கலி டிசேபிள்டு. அவங்க வந்து ஒரு நான் டிசேபிள்டு ஆக்ட் பண்ணல.
லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு வளர்ச்சி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு கன்னிங்கான கேரக்டர், ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடு அது. அந்த கேரக்டரில் அவங்க நடிக்க வச்சுருப்பாங்க. அந்த அவர் சொல்ல வந்த ஒட்டுமொத்த கதைக்கும் இவர் வச்சு இந்த சின்ன ஒரு சீனுக்குமே ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். இந்த இடத்த நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த இடத்த ஆனால் ஒரு டிசபிள் நடிச்சிருப்பாங்க. அப்போது ஒரு பரிதாபத்துக்கு, ஒரு கஷ்டத்தை காட்டுறதுக்கு, இல்லைன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம அவங்கெல்லாம் சாதிக்கிறாங்க, உன்னால் சாதிக்க முடியலையா அப்படின்ற ஒரு இதுவை காட்டுறதுக்கு டிசபிள் பாடியின் தமிழ் சினிமாவில் பல இடத்த தேவைப்பட்டிருக்கு, பல இடத்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் நாங்கள் இல்லை, எங்களோட வாழ்க்கை வேற அப்படி இதெல்லாம் சொல்லணும். இப்போ இந்த டிஸ்கஷன் வரணும் அப்படின்னா கூட அங்கே ரெப்ரசன்டேஷன் முக்கியம். இதுதான் வந்து திருநர் சமூகம் வந்து ரீசெண்டாக அதுக்கான மிகப்பெரிய முன்னெடுப்புகள்லாம் எடுத்தாங்க, ஒர்க் ஷாப்லாம் பண்ணாங்க. அதில் இயக்குனர் மிஷ்கின் இவங்கெல்லாம் வந்துமே பேசியிருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு திருநராக நடிக்கிறதே வந்து திருநர்களாக இருக்கணும், நீங்கள் வேறு யாரும் அந்த வேஷம் போட்டு நீங்கள் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னெடுத்து ஒரு ஒர்க் ஷாப்லாம் பண்ணி பேசியிருந்தாங்க. ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அது அது பியூர் அண்ட் பியூர் எக்ஸ்க்ளூஷன். இப்போது நீங்கள் ஹாலிவுட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் போயிட்டீங்கன்னா, இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குள்ள மனிதர் கேரக்டர் வரும். அது ஒரு டிசேபிள்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரி திங்கிங்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு 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 படைப்பு கொண்டு வர்றதுன்றதெல்லாம் ஒரு ப்ராசஸ் தான், அடுத்தடுத்து நிகழலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் முக்கியம் இல்லையா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ், செக்ஸ் எஜுகேஷன், அதில் ஒரு வீல் சேர் யூசர் இருப்பாங்க. அதில் வரவரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசேபிள்டு ஆர்டிஸ்ட்டு. இப்போது டிசேபிள்டு ஆர்டிஸ்ட் தமிழ் சமூகத்துலேயும் இருக்காங்க, குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எப்படி கையாளப்படுறாங்கன்ற டிஸ்கஷனுக்குள்ளே கூட இல்லாமல் பியூர் அண்ட் பியூர் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்குல இப்போ ஏற்கனவே நான் சொன்னதான், ஒரு ஒரு டிசேபிள்டு ஆர்டிஸ்ட்டுன்றவங்க வந்து ஒரு ஃப்ரெஜைல் ப்ராப் கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஒரு செட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது ஒரு 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 இதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் காஸ்டியூமாக எடுத்து போட்டுக்கிறதுக்கு, ஒரு ஒரு மேக்கப் போட்டு அதை கொண்டு வந்தலான்றதுக்கு ஒரு ஒரு டிசேபிள் பாடியை இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்த இன்டர்வியூவில் அந்த இதுவில் பதில் சொன்ன மாதிரி அந்த அந்த டேலண்ட் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறோன்றது, ஒரு டிசேபிள் பாடி நீங்கள் காட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கை இல்லாமல், ஒரு கால் இல்லாமல், ஒரு ஒரு பார்வை குறைபாடு, ஒரு டெஃப், இந்த மாதிரிலாம் ஒரு நான் டிசேபிளை நடிக்க வச்சுருங்க. ஆனால் லிட்ரலாக ஒரு ஒரு அவங்க கால்லாம் வந்து ஒல்லியாக இருக்கும், அவங்க நிறைய வகையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு நடிக்க தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நான் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், நான் வந்து ஏஐயில் பண்ணிப்பேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண போனீங்கன்னா, அப்போது யதார்த்த மனிதர்களை பதிவு பண்ணுற அந்த கலை அதை பெருசாக நம்புகிற உங்ககிட்ட இருந்தே நாங்கள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறது வருத்தமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் இப்படி சொல்லிட்டாரு, அவரை எதிர்க்கணும் அப்படின்றதுக்கான பதிவு கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. தெரிஞ்சிருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா, பழகினா, அவங்களோட பேசினா, உறவாடினா அப்போ தெரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா தெரியாது. அப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு எல்லோருக்குமான உலகத்தை உருவாக்க முடியும். ஈக்குவாலிட்டியிலேருந்து ஈக்விட்டிக்கு நகரணும். பரியேறும் பெருமாள் படம் வரும்பொழுது முந்தி அடிச்சுக்கிட்டு நான் பார்க்கணுன்னு மொதல் நாள் நான் பார்க்கணுன்னு போகும்போது பாண்டியில் ஒரே ஒரு ஷோ தான் ஓடுது, அக்சசிபிளான தேட்டரில். இங்கே அக்சசிபிலிட்டி தேட்டரில் இல்லைன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எல்லா பெரிய மால்ஸில் போனால் தான் பார்க்க முடியும். அந்த மால்ஸ்லையுமே கூட வெரி லிமிட்டட் சீட்ஸில் தான் உங்களுக்கு அக்சசிபிலிட்டி இருக்கும். 2016 சட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கப்பட்டதில் உங்களுக்கு புக் பண்ணும்போதே டிசேபிள் அக்சசிபிள் சீட்டை அவங்களோட கூட வரவங்களுக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எத்தனை சீட்டை உங்களால் அக்சசிபிளாக போயிட்டு உடனே உட்கார முடியும்னு தெரியும். அக்சசிபிள்னு போட்டிருக்க சீட்லேயே பல இடங்களில் தூக்கிட்டு போகிறாங்க வீல் சேர் அப்படியே போகிற மாதிரி இல்லை. படம் பார்க்க வர்றதுக்கும் இப்போ நான் இப்போது பரியேறும் பெருமாள் முத நாள் பார்க்குறேன், அந்த அந்த சீனில் வந்து பிஏ லா படித்தா டாக்டர் ஆக முடியாது, வக்கீலாக தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் அந்த ஊசி போடுற டாக்டரை சொல்ல, டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லும்போது அந்த சீனில் ஒரு நான் என்ன தானே வச்சு பார்க்குறேன், ஒரு வீல் சேர் யூஸரை தான் நான் வச்சு பார்க்குறேன், ஏன் அந்த சீனில் ஒரு டிசேபிள் ஆர்டிஸ்ட் நடிக்கக்கூடாது? டிசேபிள் ஆர்டிஸ்ட்டுக்கு எனக்கு நான் அதில் எனக்கு கிடைக்கிற ஒரு
ஒரு உற்சாகம் இருக்குல்ல, அது எனக்கு கொடுக்குற ஒரு பலம், நம்பிக்கை இருக்குல்ல, அது கஷ்டம், டார்ச்சர்னு நீங்களே முடிவு பண்ணுறீங்களே. இப்போது காலேஜ் அக்சசிபிளாக இல்லை, பொது தளங்கள் அக்சசிபிளாக இல்லை, அத்தியாவசிய இடங்கள் அக்சசிபிளாக இல்லை. நான் பல இடங்களில் என்னோட லைஃப்பில் இருக்கிற சிக்கல், இன்டரபிள் கப்பிள்ஸில் இருக்கிற சிக்கல், பொது இடங்கள் எப்படி இன்அக்சசிபிளாக இருக்குது, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரியான இன்அக்சசிபிலிட்டி தான் சமூகத்தின் ஒரு பகுதி தானே படப்பிடிப்பு தளங்கள், அந்த துறை எல்லாமே. அதை அக்சசிபிளாக மாற்றுறதுன்றது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இந்த மாதிரியான மனிதர்களோட ப்ரெசன்ஸும் இருக்கிறது தான். பொதுப்படையாக இதை ஒரு கருத்தாக நீங்கள் கான்ஷியஸாக பேசினதா நான் எடுத்துக்கல. ஏன்னா இந்த இடத்த நான் ஏன் பேசுகிற இடத்துக்கு நகர்றேன் அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து சித்தரித்து காட்சிப்படுத்துறதுல எப்படி சித்தரிக்கணும், எப்படி காட்சிப்படுத்தணுன்றதுல இருக்கிற கான்ஷியஸ்னஸ், ஒரு மனிதர்களில் இது வரைக்குமான தமிழ் சினிமா வந்து தலித் மக்களை, அன்டச்சபிள்ஸை எப்படி காட்டியிருக்கு, அது கிடையாது உண்மை. நாங்கள் அப்படி இல்லைன்றதுல உங்களுக்கு வர கோவம், இதுலேயும் உங்களுக்கான கான்ஷியஸை, உங்களுக்கான புரிதல்களை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் இது சார்ந்த மனிதர்களோடையும் உரையாடி பழகி இந்த புரிதலையும் ஏற்படுத்திக்கணும். அது கட்டாயமானு கேட்டால் கட்டாயம் இல்லை. ஆனால் எல்லோருக்குமான சமூகமாக இது உருவாகணும், எல்லோருக்கும் சமமான சமூகமாக இந்த சமூகம் இருக்கணும், இந்த உலகம் மாறணும் அப்படின்னா இது கட்டாயம். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அதை நோக்கி தான் என்னோட செயல்பாடு இருக்குதுன்னா இதை செய்ய வேண்டியது கட்டாயம் தான். எல்லார்கிட்டையும் இந்த உரையாடலை நிகழ்த்தி தான் ஆகணும். இதில் நான் லெஃப்ட்டு ரைட்டு அவங்க இவங்கன்னு பிரிக்கலை. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லோருக்கும் ஏதோ ஒரு இடம் வந்து எதிர்ப்பை நான் நம்பலை. ஒருத்தவங்களை எதிர்க்கிறது மூலயமா ஒரு விஷயம் நடந்துடும்ன்றதை நான் நம்பலை. எல்லோரையும் சமமாக உரையாடும் பொழுது தான், எல்லோரோடும் சமமாக உரையாடும் போது தான் இந்த மாற்றங்கள் நிகழும் நான் நம்புகிறேன். இது வந்து இன்றைக்கி பேச வேண்டிய இடத்துக்கு எங்கே நகர்ந்துருக்குன்னா, எங்களோட தமிழ் டிசபிலிட்டி அலையன்ஸ் குழுவிலே வந்து ஒரு நண்பர் நியூசிலாந்துலேருந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அகைன் தமிழ் சினிமாவோட நடிகை ரோகிணி வந்து அவங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப்க்கு அங்கே போயிருக்கும்போது இதேமாரி டிசபிள் ரெப்ரஸன்டேஷன் கேட்கும்போது அது அவசியம் இல்லை, வேற ஒருத்தவங்களை கூட ஸ்கில் இருக்கிற ஒருத்தவங்களை வச்சு நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு. ஸ்கில் இருக்கிற எல்லாரையும் நடிக்க வைக்கலாம். ஆனால் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அங்கே மிஸ் ஆகுது இல்லையா. ஒரு நடிகரே இல்லை, நான் அந்த இடத்த ஒரு நடிகரை உருவாக்கி நான் என் படத்தில் நடிக்க வைக்க முடியாதுன்றது இங்கே யாரும் நீங்கள் அப்படி உருவாக்கி தான் நடிக்க வைக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பொதுவாக அந்த ரெப்ரசன்டேஷனே தேவையில்லைன்றது கம்ப்ளீட்டான எக்ஸ்க்ளூஷன் தானே. ஒரு பொது சமூகத்தில் இருந்து என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு சேரியில் இருக்கேன், சேரியில் இருந்தும் என்ன ஒதுக்கப்படுறாங்கன்றது, எங்கே வந்து பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க, யார் அங்கே பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கணுன்றது தான் எல்லா கருத்தியலாளர்களும் சொன்னது, எல்லா சமூக நீதி பேசின தலைவர்களும் சொன்னது. ஒரு தலித் இருக்காங்களா, தலித்தில் பேட்ரியார்கி இருக்கா, அங்கே பேட்ரியார்கி நீங்கள் கேள்வி கேட்கணும். தலித்தில் ஏபிளிசம் இருக்கா, நீங்கள் ஏபிளிசத்தை கேள்வி கேட்கணும். இதை கடந்து போனோம்னா அது எல்லாருக்குமான சமூகமாக இருக்காது. நீங்கள் ஒரு சமூக நீதி இல்லை எல்லோருக்குமான சமூகமாக இதை நான் உருவாக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா அதில் எல்லோரும் இருக்கணும். என்ன கேட்டால் எல்லோரும்ன்றதே வந்து கருத்தியலுக்கு எதிரானவர்கள், கருத்தியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த சமூகம், அவங்களும் சேர்ந்தது தான் இந்த சமூகம்னு நான் சொல்லுவேன். எது டார்ச்சர் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் தான் டார்ச்சர், ஒர்க் பண்ணுறது டார்ச்சர் இல்லை. எங்களை சேர்த்தா தான் எங்கள் இப்போ நீங்கள் ஒரு டிசேபிள்டை படம் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதில் ஒரு பார்வை இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தோ கேள்விப்பட்டோ ஏதோ ஒரு வகையில் ஒரு டிசேபிள்டை நீங்கள் காட்சிப்படுத்த விரும்புகிறீங்கன்னா அந்த டிசேபிள்டை அப்படி வாழ்ந்துருப்பாங்க. அப்போ அந்த டிசேபிள்டை அப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னா அந்த வாழ்க்கையை அப்படியே நடிக்கிறது எப்படி கஷ்டமாகும். கபடி பிளேயராக துருவ விக்ரம் கஷ்டப்பட்டாருன்றது அது உழைப்பாகவும் எஃபோர்ட்டாகவும் இருக்கும் பொழுது ஒரு டிசேபிள்டோட பர்ஃபார்மன்ஸு எப்படி வெறும் கஷ்டமாக மட்டும் மாறும். அதுவும் உழைப்பு எஃபோர்ட்டாக மாறாதான், அதுவும் உழைப்பும் எஃபோர்ட்டு தானே.
நீங்கள் அதை இப்படி பார்த்தீங்கன்னா இதையும் இப்படி தானே பார்க்க முடியும். இந்த 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 சமூகத்தை எல்லோருக்குமான சமூகமாக உருவாக்குற மாத்துற இந்த முயற்சியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இது செய்ய முடியும். இது எல்லா படைப்பாளிகளுக்கும் எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும். இது கலைப்படைப்பில் இல்லை கலைத்துறையில் இதை ஒரு ரெப்ரசன்டேஷனாக நான் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்துகிறேன். எல்லா இடங்கள்லையும் ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 2016 சட்டம் எல்லாத்தையும் வலியுறுத்துது, எல்லா இடங்கள்லையும் அக்சசிபிலிட்டியை வலியுறுத்துது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வேலைகளை, அரசாங்கத்துறையில் வேலைகளில், கல்வியில் அவங்களோட பிரதிநிதித்துவத்தை எல்லாத்தையும் கொடுக்குது ரெப்ரசன்டேஷனை. இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்லையும் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த டிஸ்கஷனை நான் ரொம்ப ஆரோக்கியமாக எடுத்துக்கிற ஒருத்தவங்கிட்ட தான் உரையாடி இருக்கேன்றதை நம்புகிறேன். எல்லோரும் சேர்ந்து அனைவருக்குமான உலகை உருவாக்குவோம். நன்றி.